என்ன இப்படி நாடுது? ஐயோ எப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்தும் நாருதே. குடல புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசெண்டா இருந்தாலே என்னத்தை தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன்? பாரு படி நகருது. அறிவு கட்டவனே, எஸ்கலேட்டரா? ஓ, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பான், போய் பாரு. ஓகே, பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா, போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ. வேணாம். யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே. நேற்று ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே? இல்ல, வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல? வரல. ஓகே, இதயம் ஒண்ணுதானே, நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்புன்னு அடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அதே ஃபீலிங்ஸ் வரலங்கிறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்ல இல்ல, வரல. வரல. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா, இனிமே ரூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க. இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே, வேண்டாம். வேண்டாமாப்பா, சொல்லுங்க. வந்துச்சா வரலையா? வரல. நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ, ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். எங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா. ஆமாமா, நீ அங்கேயே இரு. இல்ல வேணாம், நானே பலூனோட அங்க வந்துடுறேன். வந்துச்சு. வந்துச்சு. வாங்க சார், வாங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க கீழே, இறங்க. டிக்கெட் கொண்டா. டிக்கெட் எப்படி கசிக்கிட்டு வச்சுக்கோ பாரு. வேற ஒரு ரூபாய் என்ன வச்சிருப்பியா? இறங்க. எத்தனை சார்? அண்ணா ஒண்ணா மாதிரி. ஒண்ணு மாதிரி டிக்கெட் எடுக்காம எத்தனை நாள் ஓடிருக்கேன். இந்தியாவில் இந்த ஊருக்கு ஓடாத. யாரு தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். அசோக் பிள்ளார அரசமரம் மாத்தி நம்ம சுத்த வச்சுட்டானே. எமாத வேலையெல்லாம் இருக்கான். நீங்க குடிக்க முடியாது இருக்க. ஐயா நில்லுடா ஐயா. ஏண்டா, என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாயா? எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்காம வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. சார் சரியா தான் இருக்கு. சரியாக்கா. பின்ன இருக்கா ஒண்ணு. அது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம். நீங்க மறந்துட்டு அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா, பஸ்ல சீட் குடிக்கக்கூடாதுன்னு தெரியுமில்ல. இப்போ ஏன் சீட் குடிக்க? பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. தலை வீதியில வாங்க சார் போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா,
டியூட்டியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேராக ஒரு ஓரமாக பார்த்து நிற்க வேண்டியது. ஆஃபீஸ் டைமில் அவன் அச்சு பிச்சு பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டேஜை விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேருந்தோ திடுதுப்புன்னு அவசரமாக ஓடி வந்து டிக்கெட்டுன்னு கேட்க வேண்டியது. பாவண்டா நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேரில் நிற்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயிலில் ஓட்டு வேண்டாம். சூர்யா, நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு பலூன் உதவியா? ஃபீலிங்ஸ் வருமா? டே சூர்யா, யார் இது பிரியா? ஆ, ஏதோ பலூன் ஃபீலிங் உள்ளறா. பிரியாவா? பலூன் ஊத சொன்னாலா? ஊதிடுவோம் கூட. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அடித்தடின்னு இறங்கின, இப்ப காதல் வேறையா? கேட்கட்டுமே, நல்லா கேட்கட்டும். கேட்டாவது திருந்தட்டும். இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கியா? 4 பேர் பாராட்டுற மாதிரி ஏதாவது செய். அதுக்கப்புறம் காதல் கீதல் என்ன வேணாலும் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. இது பார் சூர்யா, அம்மா அப்பா வளர்த்திருந்தா நல்லா வளர்ந்துருப்பான். அக்கா தானே வளர்த்தா, அதான் இப்படி ஆயிட்டியான்னு சொல்ல வச்சிடாத. அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே சாவர ஈசல் மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். பேசுறதா தான் பேசு. மேதகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 4,40,000 கோடி. நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி. இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4,000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4,000க்கு டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அடைப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். பை சிஜே சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதே தப்புங்க. தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்கிறோமே, அந்த தாய்க்குன்னு நாம் எதாவது செஞ்சுருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடைக்கணும். நாம் பசியாக கிடக்கிறோமோ பட்னியாக கிடக்கிறோமோ, எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமாக முடியலனா கூட நம்மளால் முடிஞ்சதை அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், ஏன் பங்கு நான் அனுப்பிட்டேன். மான கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புறேன். தம்மா துண்டு பையன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன், ஆனா என் நாடு கடன்ல இருக்கக்கூடாது. எடுமே அந்த துட்டு 1000 ரூபாய. ஐயா கஸ்மாலா, எவனோ ஏதோ சொல்லிக்கலான்னு இங்க வந்து கூவின் கிடக்குறிய. கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறேன், அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இந்தியாவே கூரை இல்லாம மானம் போகுதுன்ற நாடி மாயமாலம் காட்டுனுக்கிற. ஏடி அந்த துட்டை நான் என்னால முடிஞ்சதை அனுப்புறேன். நானும் மானஸ்தான். அந்த ரிச்சாக்கார போய் என்ன வச்சு பேசாம தேல காசே திரும்ப வராது. விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கும். நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டால.